வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். நம்ம 6 நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு இன்றைக்கி திருக்கல்யாணம் வச்சோம் இல்லைங்களா, அதனால் நம்ம நான்வெஜ் செய்யாமல் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி நம்ம காஞ்ச பட்டாணி கலர் போட்டு விற்பாங்க, அதனால் கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் கேரட்டு, ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் கொஞ்சம், எல்லாம் ஒரு கைப்பிடி. கோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 2.5 அழகு பண்ண போகிறேன் நான், அதுக்கு தான் இந்த அளவுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், ஒரு 1/2 கிலோ நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சலை, கிராம்பு, தாளிக்கிறதுக்கு கொச்சப்பட்டை, சின்ன துண்டு பட்டை, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொத்தமல்லி, தூவத்து கொத்தமல்லி, 2.5 அழகு பாசுமதி ரைஸ் வாஷ் பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2.5 அழகு, ஆனால் 4 டம்ளர் தான் நான் ஊற்றுறேன். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக வரும். நம்ம ஈக்குவலாக ஊற்றிட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம உதிரியாக வரணுன்றதால நான் 2 அழகுக்கு 4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டோம். பேனில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நெய்யும் ஆயிலும் கலந்து ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதேமாதிரி ஆயிலும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் ரொம்ப குறைச்சி ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம அதில் பட்டை, கிராம்பு, இலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இருந்தால் கூட ஒரு 2 போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இதை வதக்கிட்டு நம்ம அதில் இந்த ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கினாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெஜிடபிள் ரைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எங்கள் வீட்டில் செய்யும்போது நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 2 பச்சை மிளகா இப்படி குறுக்க கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா கேரட்டு, ஒரு பிடி கேரட்டு, பீன்ஸு, கோஸ் எல்லாமே போட்டுக்கிறோம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதிலே நம்ம பச்சை பட்டாணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா சோம்பு, கரம் மசாலா 2 ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம். சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சோம்பு தூள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர் நல்லா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க.
நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். நான் ரைஸுக்கும் சேர்த்தே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல், இந்த ரா ஸ்மெல் போனவுடனே அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த தண்ணியை நம்ம மேலால் வடிகட்டிக்கலாம். இதில் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். அப்படி நல்லா கொதித்து ஒரு 10 கொதி கொதிக்கட்டும். கொதித்தோடனே ரைஸ் போட்டுடலாம். கொதி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடில் இந்த டயத்தில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அரிசி அரை வேக்காடாக வெந்து ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கும்போது நம்ம மூடி வெயிட் போட்டுடலாம். தம்மில் விட்டுடலாம், வெந்து போயிடும். கொஞ்சம் சின்னது ஒரு 1/4 மூடி எடுத்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கொத்தமல்லி தூவிட்டு தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துருச்சு. நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம். ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா சூப்பராக வந்து போயிடும். வெயிட் போட்டாச்சு, ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும். தம்மில் போட்டு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். உதிரி உதிரியாக பொலன்னு எப்படி வந்துச்சு பாருங்கள், அருமையாக வந்துடுச்சு. நம்ம வந்து மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சூப்பராக எம்மியாக வந்திருக்கு. 1 ஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும். மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக அருமையான வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.